ஹெல்தி கிராசர் வழங்கும் பிக் பாஸ் சீசன் 9 கோ பவர்ட் பை பிளா பிளா பிளா. முதல் வாரம் வந்து பயங்கரமா சூடு பிடிச்சதுல, பயங்கரமா இருந்துச்சு. வீட்டுல ரொம்ப ஸ்பீடா போறாங்கல்ல, விட்டு பிடிப்போமா? இல்லத்துல இருக்கிற செல்லத்தை பார்த்துரும். வணக்கம் செல்லம், ஐ லவ் யூ ஜி. சோ எஸ், எல்லாருக்கும் வணக்கம். சோ எஸ், இன்னைக்கு வந்து சொல்லுது குமுதா ஹாப்பி அண்ணாச்சிங்கிற மாதிரி சந்தி ஹாப்பி அண்ணாச்சி இந்த வாய்ஸ் மூலியமா கண்டினியூ பண்ணு. ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் எபிசோட் ஆஃப் பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அண்ட் பல பேர் பல ஊர்ல இருந்து பல நாட்டுல இருந்து எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருந்தது இந்த ஒரு எபிசோட்காக தான். ஏன் அப்படின்னா நம்மளே போன வாரம் ஃபுல்லாவே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் தான். எப்படா வந்து இந்த வீக்கெண்ட் எபிசோட் வரும், எப்படி இருக்க போகுது. ஏன்னா சேதுவண்ணா வந்து கொஞ்சம் புரிய வச்சு தெளிய வச்சாதான் இவங்க வந்து கொஞ்சம் கேம் ஆடுவாங்கன்றது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது ஈக்குவலாவே அதை விட பயங்கரமாவே ஃபயராகவே இருந்துச்சு. என்னன்னா நமக்கே வந்து சேதனை பார்க்கும்போது சில டைம் பயம் வந்தது டக்குன்னு. ஐயோ நான் இப்படி, ஏன்னா அவர் கொடுத்த எக்ஸ்பிரஷனும் சரி ரியாக்ஷனும் சரி பயங்கரமா இருந்துச்சு. ஸோ எஸ், ஒன்னொன்னா பேசிடலாம். ஸோ எஸ், ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுங்க, நடிப்பு அரக்கன் திவாகர் வந்து ஸ்கோர் பண்றதுக்கு அவரே வந்து நின்றுட்டு அதுக்கப்புறம் நிறைய பண்ணாரு. அதுக்கு வந்து சேதுவண்ணா வந்துட்டு சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி நீங்க பண்ற ஆக்டிங் வந்துட்டு உள்ள இருக்கிறது பயங்கரமா இருக்கு, தாண்டி நீங்க பண்றது வெளில என்ன பண்ணீங்களோ அதை விட ஜாஸ்தி உள்ள பண்றீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அதுக்கு வந்து ஆடியன்ஸ் கை தட்டினோடனே நீங்க தான் கை தட்டி கெடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஓப்பனாவே அடிச்சு உடைச்சிட்டாரு. ஸோ அதனால நடிப்பு அரக்கன் திவாகரை வந்து அங்கேயே வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. எஸ். ஸோ அடுத்து என்ன ஆச்சு சஞ்சய்? செய்கையை தாண்டி இந்த வீட்டுல நீங்க யாரெல்லாம் வந்து கான்ட்ரிபியூட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயுமே கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து எல்லாருமே சொன்னாங்க, அருணா ஃபர்ஸ்ட் எத்தனை இந்த விஷயமே விட்டோமே, ஸோ எல்லாரையும் கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒண்ணு ஏஞ்சி எல்லாருமே வந்து அவங்க பேர் வந்து சொல்றப்ப நம்ம சிங்கம் பெண்ணே அந்த சாங் வந்து மனசுல போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சாங் போட்ட உடனே ஆதிரி இல்ல எனக்கு புரியல, அவங்க எல்லாம் ஏஞ்சி பேனர்ஸா பண்றாங்க, நீங்க ஏன் இங்கே உட்காந்து பேசிட்டு உட்காந்து நீங்க இன்ட்ரோ கொடுக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அங்கேயே ஆரம்பிச்சாரு. சோ அது வேலையான பாயிண்ட் தான். இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா வந்து பேசிக்கா ஒரு ரெஸ்பெக்ட் எல்லாருக்குமே தேவை. ஸோ எல்லாருமே அங்க அவங்களோட பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள்ஸ் அண்ட் பெரிய வயசு இருக்கிறவங்களே வந்து ஏஞ்சி ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்க நேம் சொல்லும் போது இவங்க வந்து நான் புலித்தி என் பேர் ஆதிரி அப்படின்னு சொன்னா யாரா இருந்தாலுமே கோவம் வரும். ஸோ எனக்குலாம் வந்து சுருன்னு ஏறிச்சு. யாரு நீ உட்காந்துக்கிட்டு ஏஞ்சி சொல்லாம, அவங்க அவ்வளவு பேர் ஏஞ்சி சொல்றாங்க, நீ மட்டும் எப்படி உட்காந்துட்டு சொல்லலாங்கிற மாதிரி எனக்கு அங்கேயே காண்டாச்சு. ஸோ அங்க நறுக்குன்னு தட்டுலா திட்டாம அழகா. என்னன்னா ஒரு சேதுவண்ணா ஃபேனா எனக்கு எப்படின்னா, நீ இப்ப கமல்ஹாசன் வந்து அந்த பொண்ணு உட்கார்ந்து இருக்குமா, கண்டிப்பா நின்றுருக்கும்ல. அப்ப சேதுவண்ணா மட்டும் என்ன தக்காளி தொக்கா அப்படின்ற மாதிரிதான் வந்து எனக்கு ஆவேசமா இருந்துச்சு. சோ அவர் வந்து கண்டிப்பா கேட்ட கேள்வி ரொம்ப நியாயமானது. அதுக்கு உடனே பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ் போட்டு நிறைய பேர் இருக்காங்க இன்ஸ்டாலாம். அது எப்படி நீங்க வந்து ஒருத்தவங்க வந்து மரியாதை வந்து ரெஸ்பெக்ட் மனசுல இருந்து வரணும், உட்கார்ந்தா என்ன தப்பு அப்படின்றது. அந்த எல்லாருக்கும் வந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஆக்சுவலி அங்க ஷோ படி ஷூட் பண்றதுக்கு ரூல்ஸே என்ன அப்படின்னா, வீக்கெண்ட் எபிசோட்ல யாராவது ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க அப்படின்னா எழுந்து நின்று பேசணும். அப்பதான் அந்த ஃப்ரேமுக்கே கரெக்டா இருக்கும். அண்ட் அதை தாண்டி ஒரு ஹோஸ்டுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட் அது விஜய் சேதுபதியா இருக்கட்டும், இல்ல சிம்புவா இருக்கட்டும், இல்ல கமல் சாரா இருக்கட்டும், இல்ல யார் ரம்யா கிருஷ்ணன் கூட வந்து ஹோஸ்ட் பண்ணிருக்காங்க அவங்க கூட இருக்கட்டும், ஒரு ஹோஸ்ட் பேசும்போது நீங்க ஹோஸ்ட் கிட்ட நீங்க தனிப்படையே பேசும்போது எழுந்து நின்று பேசணும். ஸோ ஒருத்தவங்க செல்ஃப் இல்ல அதை தாண்டி சேது என்ன சொன்னாரு, நீ எனக்கு கொடுக்கணும் கிடையாது, அந்த ஒரு இதுக்குன்னா ஒரு இடத்துக்கு நீங்க ரெஸ்பெக்ட் தர மாட்டீங்களா சொல்லி நீங்க அதுவுமே தெளிவா சொல்லிட்டாராங்க. எனக்கு தான் நீ தரணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லல. அது சூப்பரா தெளிவா அழகா சொன்னாரு. சோ அதுக்கு பெரிய பாராட்டு விஷயம் தான். எஸ். ஸோ அதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஆதிரி வந்து அப்படியே டவுன் ஆகி உட்காந்துட்டாங்க. ஸோ அதை தொடர்ந்து அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் என்னாச்சு? அதான் எல்லார்கிட்டையும் நீங்க இந்த வீட்டுல என்னென்ன கான்ட்ரிபியூட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டையும் கேட்கும் போது எல்லாரும் ஒண்ணு சொன்னாங்க. அங்க எஃப்ஜே வந்து ஒரு பாயிண்ட் வந்து எடுத்து வச்சாரு. எனக்கு அதுதான் சம சிரிப்பு. இந்த ஷோ வந்து எல்லாரும் பாக்குறாங்க, இதை பார்த்து எல்லாருமே இன்ஸ்பயர் ஆவாங்க. எப்படி எஃப்ஜே வெட்டுதுவேன் அப்படின்னு சொல்லி அப்படின்னு எனக்கு வந்து தக்லீஃபா அது பாக்குறதுக்கு செமையானது. அண்ட் விஜய் பாரு வந்து அங்கேயுமே வந்து நான் இதெல்லாம் பண்ணேன், முக்காவாசி எல்லாமே இது பண்ணாங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க. உனக்கு நான் பின்னாடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்ட் பண்ணி வச்ச மாதிரி தான் இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க தனித்தனி கருத்துக்கள் சொன்னாங்க. ஸோ அதுல ஏதாவது நீ வேற ஏதாவது சொல்ல வேண்டியது இருந்துச்சுன்னா நாங்க மெயினா டைரக்டர் வந்து சொல்லணும். அதாவது ஒரு விஷயத்த வந்து சொல்லு அப்படின்னா அதை விட்டுட்டு ஒரு புரிதல் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இவர் ஒரு கொஸ்டின் கேட்கும் போது அதுக்கான ஆன்சர் சொல்லாம வேற ஒண்ணு ஏதோ சம்மந்தமே இல்லாம இவர் கேம் ஆட வந்தாரு, என்ன பண்ணாரு எனக்கு ஒண்ணுமே புரியல.
எனக்கு அதுதான் இன்னுமே இருக்கு. அன்னைக்கு நாமினேஷன் பண்ணா நான் இப்பயே பண்ணுமா இல்ல ஃபியூச்சர்ல பண்ணவா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. இங்க வந்து ஏதாவது தவறுகள் ஏதாவது இருந்தா நீங்க மனசு விட்டு சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, இல்ல யாரு மேலயும் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கு. சோ எதுக்கு அவர் வந்தாருன்னு சொல்லிட்டு அவரோட கேம் லெவல் இன்னுமே கம்மியா தான் ஆயிட்டு இருக்கு. சோ அதுதான் நான் சொல்லணும். சூப்பர். ஸோ சேதன் வந்து நிறைய விஷயங்களை புரிய வச்சாரு இன்னைக்கு. அதுல ஒன்னொன்னா நம்ம பேசிடலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கனியக்கா. ஸோ கனியக்காக்கு வந்துட்டு கனியின் பேர் சொன்னோடனே பயங்கர கிளாப்ஸ் வந்துச்சு. ஸோ ஆப்வியஸ்லி அவங்களுக்கு அந்த குக் வித் கோமாளி இருக்கிற அந்த காரக்குழம்பு கனி ஃபேன்ஸ் தான். ஸோ அதனால யாரு காரக்குழம்பு கனி ஃபேன்ஸுக்கு தானே கைத்தட்டல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு சேதம்னா. அதுக்கப்புறம் உள்ள கேட்டார், இந்த மாதிரி நீங்க என்ன பர்பஸ்க்கு போனீங்க, நீங்க அதை வந்து வெளியில தெரிய மாட்டீங்க, லைக் மறைஞ்சிடுற மாதிரி இருக்கு, அதை வந்து நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்காதீங்க அப்படின்ற மாதிரி அவங்கள ஒரு கிளியர் பண்ணி விட்டாரு. அதை தொடர்ந்து அடுத்ததா பார்த்தீங்கன்னா அரோராக்கும் வந்துட்டு அப்படிதான். அரோரா என்னன்னா ஒரு கொஞ்சம் இந்த மாதிரி ரோஸ் பண்ண உடனே கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறமா திரும்பி பிரேக்கு அப்புறமா வந்தவங்க என்ன சொல்லியிருந்தாருன்னா, அரோரா இது வந்து உனக்காக நான் பர்சனல் வெஞ்சன்ஸ்ல யார்கிட்டயும் சொல்லல, இது வந்து நம்ம ஷோ டெவலப் ஆகிறதுக்காகவும் உங்களையும் நீங்க அங்க இது வளர்த்துக்கிறதுக்காக தான் நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி கிளியர் ஐடியா சொல்லியிருந்தாரு. அண்ட் அடுத்ததா பாத்தீங்கன்னா கமருதீன். ஸோ கமருதீனை வந்துட்டு பாத்தீங்கன்னா வச்சு செஞ்சுட்டார் இந்த எபிசோட் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ என்னன்னா வந்துட்டு கமருதீன் கிட்ட நம்ம பார்த்தோம் ஒரு அன்சிவிலைஸ்டான ஒரு பிஹேவியர் வந்துட்டு கமருதீன் கிட்ட இருக்கு. ஒருத்தன் அழகா இருக்கான், ஒரு நல்லா பிசிக் நல்லா இருக்கு, ஆக்டிங் அதெல்லாம் தாண்டி அங்க நீ ஒரு கண்டஸ்டண்டா பிரசென்ட் பண்ணும்போது கொஞ்சம் நல்ல விஷயங்கள் இருக்கணும், ஓகேவா? பட் எல்லாருக்கிட்டும் போய் ஒரு மாதிரி வம்பு இழுக்கிறது, திவாகரை போட்டு வெறுமனே ஹராஸ் பண்றது, ஸோ இதெல்லாம் வந்துட்டு பெரிய விஷயம் நினைச்சிட்டு இருக்காரு. பட் அது ஒண்ணுமே கிடையாது. ஸோ கமருதீன் வந்து வச்சு செஞ்சுட்டாரு. எஸ்பெஷலி வந்து ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கும்போது நல்லா அப்படியே கொட்டாய் விடுற மாதிரி போனாரு. அது வந்து சேதன் அங்கேயே பிடிச்சி லாக் பண்ணாரு. அதெல்லாம் வந்து பயங்கர ஃபயரா இருந்துச்சு. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஹைலைட் ஆஃப் த எபிசோட் அப்படின்னு சொல்ல முடியும். அண்ட் அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஜேவையும் நல்லா புரிய வச்சாரு. அதாவது வந்துட்டு நீ வந்து வெற்றிடுவேன்னு சொன்னது வந்துட்டு சுத்தமா நல்லா இல்ல, அது வந்துட்டு உன்னோட அந்த மாதிரி இது குறைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி நல்ல விஷயங்கள் தான் சொல்லியிருந்தாரு. அண்ட் அதுக்கப்புறம் துஷார். துஷார் வந்து வீட்டு தலை அப்படின்னு சொல்லும் போது துஷார் வந்துட்டு நீங்க பேசுவீங்களா இல்ல பேச மாட்டீங்களா அப்படின்னு போது துஷார் இல்ல சார் நான் பேசாம இருப்பேன் சார், இந்த மாதிரி நீங்க பேசிதான் சார் ஆகணும் அப்படின்ற மாதிரி அது கொஞ்சம் ஒரு நல்ல பிளேவா போச்சு. அப்புறம் தலை ரூம்ல வந்துட்டு தலை கேப்டன் ரூம்ல வந்துட்டு அந்த பெட்ல வந்து பல்லி இருக்கு அப்படின்னு சொல்றப்போ இவர் தான் நம்ம வீட்டு தலை பாருங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வச்சு செஞ்சுட்டாரு இன்னைக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சைட்ல போயிட்டு இருக்கும் போது நம்ம பாரு வந்து பயங்கர துள்ளி எல்லாம் குதிச்சிருந்தாங்க. ஆனா அவங்களே வந்துட்டு ஆட்ட அறுத்துடலாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமே கொஞ்சம் ஃபர்ஸ்ட்ல இருந்தே வச்சு 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 ஏத்துனாங்க. இதுக்கு நடுவில் திவாகர் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து அவர் வந்து ஸ்கோர் பண்ண மாதிரி ஐ லவ் யூ சார் அப்படிலாம் பயங்கரமா சொன்னாரு. அப்போ அவர் சொல்லும் போது விசேதன் என்ன சொன்னாரு, எனக்கு உங்களை பிடிக்கும் போது நான் திருப்பி ஐ லவ் யூ சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாரு. ஸோ அது வந்து ரொம்ப டீசென்டான ரிப்ளையா இருந்துச்சு. எஸ். ஸோ அதை தொடர்ந்து இதை தாண்டி இதை நான் என்ன சொல்லணும்னா, அதாவது ஒரு கேம்னா என்னன்னே நாலேஜ் இல்லாம உள்ள போயிட்டு இருந்த மக்களுக்கு வந்து எல்லாருக்குமே தனிப்பட்ட முறையில ஸ்லிப் பண்ணி அழகா இந்த மாதிரி நீங்க பண்ணணும்னு சொல்லிட்டு ரீசன் சொல்லாம பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சூப்பரா அந்த ஏபிசிடி, அதாவது குழந்தைகளுக்கு ஏபிசிடி அப்படி எப்படி சொல்றாங்களோ அந்த அளவுக்கு வந்து புரிய வச்சிருக்காரு. ஸோ இதுக்கு மேல வந்து கேம் வந்து இதுக்கு மேல இவங்க தான் கொண்டு போனோம். இதுக்கு மேலேயும் நாங்க அப்படியே தான் இருப்போம் அப்படின்னா வந்து எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதுதான் என்னோட புரிதல் அதுதான். இவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணி என்ன மச்சான் ஒரு பர்சனை காமனா சொல்ல ஒருத்தவங்கிட்டயும் என்னங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ வாங்கி அதுல நீங்க இப்படி திருத்திக்கோங்க இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அண்ட் தப்பு பண்ணுங்க, அது ஒரு விஷயம் சொன்னாரு, தப்பு பண்ணுங்க என்ன கிரைமா, தப்பு பண்ணி திட்டு வாங்குங்க, என்ன இதுல என்ன இருக்கு, இட்ஸ் நாட் அ கிரைம் அப்படின்னு எல்லாம் சொன்னாரு. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சேதன் ஆகிட்டது பயங்கரமா சொன்னாரு. நடுவில் ஒரு பீக்கு போச்சு ஷோ ஆக்சுவலி அந்த கமருதீன் விஷயத்துல தான். டிட் ஃபார் டாட் மாதிரி 2 பேரும் பேசிட்டே இருந்தாங்க. அந்த டைம்ல கடைசியில வந்து கானா வினோத்தை எழுந்துட்டு சார் ஒத்துக்கிறோம் சார், நாங்க தப்பு ஆமா ஆமா. பண்ணிட்டோம் சார், இந்த வீட்டு ஆளுங்க நாங்க தப்பு பண்ணிட்டோம் சார்னு சொல்லிட்டு அந்த சூப்பர் டீலக்ஸ் டீம் வந்து வச்சு செஞ்சாரு. ஏன்னா அவங்க சைட்ல நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு. என்னன்னா ஒரு சூப்பர் டீலக்ஸ் டீம்ன்ற போது அவங்க வந்து அந்த பவரையும் சரியா யூஸ் பண்ணல. அதுக்கப்புறமா வந்துட்டு தண்ணி பிடிக்கிறதும் சரியா பண்ணவே இல்லை. அவர் வந்து கமருதீன் வந்து ஆப்போசிட் சைட் டீமையும் மற்ற ஹவுஸ்மேட்ஸ் தான் பிளேம் பண்ணிட்டு இருந்தாரு. பட் அவர் சைட்லயே டீம் வந்து ஸ்ட்ராங்கா இல்லை. அவர் சேதன சொன்ன ஒரு பாயிண்ட் சூப்பரா இருந்துச்சு. என்னன்னா உங்களை எழுப்பும் போது யாருமே வந்துட்டு ஒரு பதற்றத்தே எழுப்பலையே, அப்படியே ஜாலியா ரிசார்ட்ல இருக்கிற மாதிரி தம்பி எழுந்துக்கோ அப்படின்ற மாதிரி இவரும் அப்படியே சட்டையெல்லாம் போடாம எங்க டிஷர்ட் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு வராரு. அண்ட் அந்த டைம்ல விக்கல் சிக்கரம் வந்து ஒரு இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தார் சேதன் விக்கல் சிக்கரம் கிட்ட, என்னன்னா சபரி அந்த டைம்ல ஏன் எழுப்பல அப்படின்றப்போ. பட் நல்ல விக்ரம் பாயிண்ட். வந்து எஸ் அந்த டைம்ல வந்து ஒரு பதற்றத்துல நான் எழுப்பல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் கவனிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி அவருக்கும் ஒரு லெசன் சொல்லியிருந்தாங்க. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா வந்து எஸ் அந்த அரோரா. ஸோ அரோரா சொன்ன பாயிண்ட் வந்து சரியில்லை அப்படின்றதுக்காக தான் ஃபர்ஸ்ட் வந்து
இது யாரோ சொன்னா ஒத்துக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி தான் சொன்னாரு. பட் அதுவே அவர் அரோராக்கு பயங்கர அப்பெண்ட் ஆயிடுச்சு. ஸோ அரோராவையும் வந்து நீங்க கொஞ்சம் சியர் அப் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி பயங்கர பாசிட்டிவ் பண்ணி விட்டுட்டாரு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம பிரவீன் ராஜா. ஸோ பிரவீன் ராஜா வந்து அவர் வந்து இன்னைக்குமே பாத்தீங்கன்னா கட்சி தலைவர் மாதிரி அதே வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் அப்படின்ற மாதிரி அதே அவுட்ஃபிட்ல தான் இருந்தாரு. பாவம் எல்லாரும் வீக்கெண்ட்ல பயங்கரமா ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து அனுப்புவாங்க வீட்டுல இருந்து. ஆனா பிரவீன் ராஜானால அந்த ட்ரெஸ் இந்த வாரம் போட முடியல. ஸோ அது ஒண்ணுதான். எஸ். அண்ட் அதை தொடர்ந்து அடுத்ததாக பாத்தீங்கன்னா வந்தது ரவுண்டு தான் ஆக்ஷன் கட். அந்த கிளாப் போர்டை தூக்கின்னு வாங்க திவாகர் அப்படின்னு சொல்லி அவரை வந்து ஸ்டோர் ரூம்ல கொண்டு போய் அவர் வந்து எடுத்துட்டு வந்தாரு. ஸோ இந்த ஆக்ஷன் கட் என்ன அப்படின்னா, யார் இத்தனை நாள் வந்து உங்ககிட்ட நடிக்கிறாங்க அவங்க மூஞ்சி கிட்ட போய் அந்த கிளாப் போர்டு அப்படி அடிக்கணும், அப்புறம் ரீசனை சொல்லணும் அப்படின்ற மாதிரி தான். ஸோ எனக்கு அதுல அதனால ஃபர்ஸ்ட் சாரி அதுல திவாகரோட பாயிண்ட் ஸ்டார்டிங் எடுத்தார்ல, அந்த பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இவருக்கும் ரம்யா ஜோவுக்கு தான் வந்து சண்டை நடந்துச்சு ஸ்டார்டிங். நடுவுல வந்து எஃப்ஜேவும் கமருஜனும் எங்கேருந்தே வந்தாங்கன்னு தெரியல, எஜுகேஷன் தெரியுமா எஜுகேஷன் தெரியுமான்னு சொல்லிட்டு வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கை தூக்குனாரு. ஸோ அந்த பாயிண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. திவாகர் கரெக்டா அப்சர்வேஷன் பண்ணி அதை வச்சிருக்காரு. அந்த கமருஜனுமே சேம் அதுதான். ஏன்னா இப்ப இவங்களுக்கும் கான்வோ போயிட்டு இருக்கிறப்ப தேவையில்லாத எதுக்கு நீங்க அழுசு இல்லைங்களா, எதுக்கு நீங்க வரீங்க, நாங்க 2 பேரும் பேசி முடிச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு பர்சனலா ஃபெல்ட் ஆச்சு. நான் அதுதான் ஓகே ஃபைன் அப்படின்னு மாதிரி தான் சொல்லுவேன். அதை தாண்டி நீ சொல்லு. ஆமா, அதுல வந்துட்டு என்னன்னா திவாகர் சொன்ன பாயிண்ட் எல்லாமே சூப்பர் தான், ஓகேவா. பட் ஆனா அவர் வந்து கரெக்டா அதுக்கு கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணிட்டா சொல்ல முடியும். என்னன்னா திவாகர் மட்டும் தான் 3 பேருக்கு சொன்னாரு. எஃப்ஜேக்கு சொன்னாரு, அதுக்கப்புறமா வந்து கமருதீன் சொன்னாரு, அதுக்கப்புறமா வந்து பிரவீன் ராஜாக்கு சொன்னாரு. டக்கு டக்குன்னு போய் அடிச்சுட்டு வந்துட்டாரு. ஸோ கமருதீனுக்கு சொன்ன பாயிண்ட் நான் ஒத்துப்பேன். ஏன்னா வந்து அவர் வந்து பயங்கரமா மிஸ்ட்ரீட் பண்றாரு. இப்ப நீ என்ன படிச்சிருக்க டாக்டரான்னு கேக்குறது அது எல்லாமே. அட் த சேம் டைம் வந்து பிரவீன் ராஜாக்கும் அதான் சொல்றேன், நமக்கு ஷோ பாக்குற போது தெரியுது இவருக்கு வந்து இவங்க கூட ஒத்து போகல ஃபர்ஸ்ட்ல இருந்து. பிரவீன் ராஜா கூட ஒத்து போகல, அப்புறம் எஃப்ஜே கூட ஒத்து போகல, கமருதீன் கூட ஒத்து போகல, ஓகேவா. அவங்களுக்கு எல்லாம் என்னன்னா பாட்டு இந்த இதுல என்னன்னா ஒரு ரிவர்ஸ் சைக்காலஜி இருக்கு. என்னன்னா அவங்க எல்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா இவர் வந்து நம்ம மட்டம் தட்டினா வந்து மக்களையே நம்ம மக்களை ரெப்ரசென்ட் பண்றோம்னு சொல்லிட்டு. ஆனா மக்கள் கிட்ட எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா இந்த ஆள் மேல சிம்பதி தான் தோணுது. பரவாயில்ல பாவம் அவனை போட்டு அடிக்கிற இப்போ அதுதான் மக்களோட மனசு. நான் என்ன சொல்றேன், நீ வந்து அவங்களோட மைண்ட் செட் நான் சொல்லிடுறேன். பிளேயர்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, நம்ம திவாகரை வந்து கலாய்ச்சா மக்களும் என்ஜாய் பண்ணுவாங்க, ஏன்னா மக்களும் வெயிட் பண்றாங்க கலாய்க்கிறதுக்குன்னு சொல்லிட்டு. ஆனா அது இங்க எப்படி வெளியில ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா, திவாகர் மேல ஐயோ 4 பேர் எல்லாருமே சேர்ந்து தாக்குறாங்களே, பரவாயில்ல அந்த ஆள் இருந்தாலும் லூஸ் தனமா பண்ணாலும் பாவம்யா எல்லாம் டார்கெட் பண்றாங்க சொல்லி அந்த சிம்பத்தி. ஸோ தமிழ்நாடு மக்களுக்கு அந்த சிம்பத்தி அப்படின்றது எப்பவுமே இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஓட்டா மாறுது அப்படின்றத நான் சொல்லுவேன். மற்றபடி திவாகர் ஒன்றும் பெரிய ஸ்டார் பிளேயர்லாம் கிடையாது. ஸோ அதனால வந்துட்டு அவர் சொல்ற பாயிண்ட் அப்போ ஓகே. பட் ஆனா ஒரு என்டர்டெய்னரா இருக்கனால ஓகே தான். பட் மற்றபடி ஓட்டா அதுதான் மாறிட்டு. அதுக்குமே ஒரு டெஸ்ட் வச்சிருக்கு. அப்ப நீ அவங்க பண்ண தப்புனா நீங்க கண்ட்ரி போட்டுன்னு சொன்னதும் தப்பு அப்படின்னு சொன்னோன்னே ஆமா தலைவரால பேச முடியல. அதான் எங்க பாராட்டணுமோ எங்க நீ மேல போறியோ அப்போ இதை வச்சு நான் முடிச்சு விட்டுறேன். அவருமே இல்ல சேதுனோட ஆரோவே இன்னைக்கு நான் ஒரு ஃபேனா சொல்லல, நான் வியூவராவே சொல்றேன். எங்க அம்மா கூட சொன்னேன். பயங்கரமா என்ன சொல்றது, ஒரு ஒரு கமாண்டிங்கா ஒரு இதுக்கு வந்துட்டாரு. ஃபர்ஸ்ட் சீசன்ல தட் இஸ் அவர் பண்ண ஃபர்ஸ்ட் சீசன். லாஸ்ட் சீசன்ல வந்துட்டு கொஞ்சம் அங்கங்க அவருமே தடுமாறினாரு, ரோஸ் பண்ணுவாரு, எல்லாம் பண்ணுவாரு. பட் இதுல வந்து ஒரு சல்மான் கான் ரேஞ்சுக்கு ஒரு பயத்தை கொண்டு வந்துட்டாரு. என்ன சொல்றது, கண்டஸ்டன்ஸ் கொஞ்சம் ஃபியர் ஆகுறாங்க, உட்காருங்கன்னு சொன்னா உட்காந்துறாங்க அப்படின்ற மாதிரி. எஸ்பெஷலி டேரக்டர், அவர் பேர் என்ன, பிரவீன் காந்தி. பிரவீன் காந்தி வந்து என்ன பண்றாருன்னா, அவர் வந்து இன்னுமே கேம் புரிஞ்சுக்கிறாரா இல்ல புரிஞ்சுக்கிற மாதிரி நடிக்கிறாரா ஒண்ணுமே தெரியல. அவர் ஒண்ணு சொல்ல வந்தாருன்னா, அவர் ஒண்ணு சொல்ல வந்தார் என்னன்னா, கமருதீன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நாளே வந்து சூப்பர்வைசர் அப்படின்ற ஒரு வேலைக்குள்ள அவர் அடங்கிட்டாரு, அதனால அது தலையில தூக்கி வச்சனால அது கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்ல வராரு. அதுக்கப்புறமா சரி ஓகே இதோட பாயிண்ட் முடிச்சுக்கலான்றப்போ திருப்பி இல்ல சார் இல்ல சார் அப்படின்ற மாதிரி வருதுன்னு செய்தா, இல்லங்க நிப்பாட்டிடுங்க போதும், இது விவாத மேடை கிடையாது, நீங்க சொல்லிட்டீங்க, அதுலயே பதில் இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அதுக்கப்புறமா இந்த ஆக்ஷன் கட்ல இல்ல சார் எனக்கு யாருக்கிட்டையும் சொல்ல மனசு இல்ல சார், நான் ஏதோ ரொம்ப இந்த மாதிரி நல்ல விஷயம் போன சீசன்ல நம்ம பார்த்தோம், யாருன்னு தெரியும். தங்கம் என்னமா நல்லா இருக்கேன் சாமி சாப்பிட்டே சாமி அப்படின்ற மாதிரி ஒருத்தர் ரஞ்சித் வந்து அதுக்கேற்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஈக்குவலா இவர் வந்து பிரவீன் காந்தி அவதாரம் எடுக்க போறாரு அப்படின்றது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ அவர் பண்ற விஷயங்கள்லாம் சரியில்லை. சரி நாமினேஷன் தான் நீ சொல்லல, ஆனா வந்துட்டு பிரவீன் காந்தி வந்துட்டு இந்த ஆக்ஷன் கட்ல கூட பேர் சொல்ல விரும்பல அப்படின்னு சொன்னா என்னன்னு தெரியல. ஆனா வந்துட்டு சேதன் வந்து அங்கேயும் ஒரு ரெஸ்பெக்ட் வச்சிருக்காரு. சரி பரவாயில்ல, இது ஒரு டேரக்டரு, நம்ம ரொம்ப இவர் ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு அந்த ஆளுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, நம்ம வந்து அதுக்கு எடுத்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவருமே ரொம்ப டேமேஜ் பண்ணல. பட் ஆனா அவரு திருப்பி அந்த சான்ஸ் கொடுக்கும்போது நீங்க சொல்லியே ஆகணும்ன்றப்போ போய் பாரு கிட்ட அடிச்சுட்டு பாயிண்ட் எல்லாம் சூப்பரா சொன்னாரு. அப்ப என்னன்னா மனசுல இந்த பாயிண்ட் இருக்கு,
நல்ல விஷயம் பேர் எடுக்கணுன்றதுக்காக சொல்லாம இருக்கிற ஒரு விஷயம். ஸோ அது வந்து சரிப்பட்டு வரல. அண்ட் இன்னொரு விஷயம், அவர் வந்து பெண்களை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்றது சரியில்லை அப்படின்றத சேது அன்னைக்கு ஓப்பனாவே சொல்லிட்டாரு. ஏன்னா நம்ம டிவில வராத நிறைய விஷயங்கள் லைவ்ல வந்து வருது. அண்ட் நிறைய ரீல்ஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு. ஸோ அரோரா கிட்ட போய் நம்ம 2 பேர் லவ் பண்ணா செமையா போகுன்றது. அதுக்கப்புறம் பெண்கள்லாம் வேலையை வந்து கொஞ்சம் வீக்கரா காமிக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். ஸோ அதை வந்து சேது கிளியர் பண்ணி விட்டுட்டாரு. அண்ட் எஸ், ஸோ இதுல வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்கா இந்த இப்போ ஒரு இதே கோன் ஐஸ்கிரீம் சாப்பிடும்ல, சாக்லேட் கோன் ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது அந்த கடைசி பிட் அடியில மட்டும் அப்படியே செம்மையா அமிர்தமா டேஸ்ட் இருக்கும்ல, அது எனக்கு சாப்பிடறதுக்காகவே புரிஞ்சிச்சு. கோன் வாங்குவோம்ல. ஆமா. சோ அதே மாதிரி இந்த பினிஷிங் தான் வந்து பாத்தீங்கன்னா செய்கையா இருந்துச்சு. சோ இந்த ஆக்ஷன் கட்ல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு நேரம் அப்படியே கலகலன்னு சென்டர்ல உட்கார்ந்துட்டு இருந்த விஜய் பாரு வந்து அந்த வீட்டுக்கே அவங்கதான் அரசின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது, நீ அரசியெல்லாம் இல்ல, நீ கால் தூசிக்கு சமம் அப்படின்ற மாதிரி ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு வெற்றி செஞ்சாங்க. சோ அந்த எல்லாருமே வந்து கட்டடிச்சு சொன்ன ஒரு விஷயம் தான். ஒவ்வொருத்தவங்க சொன்ன ரீசன் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஒவ்வொருத்தவங்க கனியாக்கா சொன்ன ரீசன் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தேவையில்லாம சின்னதை வந்து எரியிற எண்ணெயில எண்ணெய் ஊத்துற மாதிரி பயங்கர ஃபைட் கிரியேட் பண்றது. அதுக்கப்புறமா வந்துட்டு நந்தினி அப்படின்ற ஒருத்தவங்க வந்து மென்டலி ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது போய் குறுக்க நிக்கிறது. அப்புறம் துஷாரை வந்து நீ போன்னு சொல்லிட்டு தடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஓவர் ஆக்டிங் பண்ற மாதிரி தான் வந்து இருக்கு. ஸோ அதை வந்து கீச்சு விட்டனால பாருக்கு வந்து இது பரவாயில்ல, பாத்தியா எவ்வளவு எல்லாரும் என்ன அட்டாக் பண்றாங்க, நான் எவ்வளவு ஃபேமஸ் ஆகுறேன் அப்படின்ற போது அந்த ஆட்டம். அப்புறம் வந்து இப்படி பண்ணாங்க. அப்போ வந்து சேதன் வந்து இல்ல பாரு, அப்படி பண்ணாதீங்க பாரு, தப்பு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்லிட்டாரு. என்னன்னா நீங்க வந்து ஆசையா பண்றீங்க, ஆனா அது வெளியில எப்படி மக்கள் கிட்ட போட்டுறாதுன்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். இது கூட உங்களுக்கு புரிஞ்சுக்கலன்னா அப்படின்ற மாதிரி எதுவும் சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு நெத்தி அடியா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா விஜய் பாரு இதை பார்த்து திருந்துறாங்களா, இல்ல அவங்க வந்து இப்படிதான் ப்ரொஜெக்ட் பண்ணி போறாங்களா அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். பட் எல்லாம் முடிச்சிட்டு அந்த ஆனந்த கண்ணீர் மாதிரி கண்ணீரா கொட்டிச்சு. நான் நடிக்கலடா, எனக்கு நடிக்க தெரியாதுடா, இவ்வளவு எல்லாரும் எல்லா கேமரா என்னதான் பாக்குறான். நீ அந்த வீட்டு சைடுல நடந்து போனாலே எல்லா கேமரா நம்ம பார்க்கதான் செய்யும். எல்லா கேமரா என்ன இதுக்குதான் பாத்துட்டு நான் ஆடிட்டு பிக் இருக்கோம். பாஸே வரலன்னு சொன்னேன். இதுக்குதான் நான் பிக் பாஸே வரலன்னு சொன்னேன். ஆனா இந்த கேங் சேர்ந்து விளையாடுறதுதான் எனக்கு செம்ம காமெடி. இப்போ திவாகர் இவ அழுவும் பாரு அழும்போது திவாகரும் இந்த கலையரசன் மட்டும் தான் கூட நிக்கிறாங்க. வேற ஆமா. எல்லாருமே கடைசியில சபரி வந்து ஏதோ 2 வார்த்தைக்கு ஆறுதலுக்கு பேசினானே தவிர, திவாகர் சொல்றாரு, "நீ அழாத பாரு, நீ அனிதா வெளியில வாமா" அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங் கான்டெஸ்டன்ட். நீ வந்து அக்காவா இருக்க, நீ வந்து இவனுக்கு அக்காவா இருக்க, நீ காலையில பாரு ஒண்ணுமே வந்து பண்ணல, நீ தான் எல்லாமே பண்ற அப்படின்ற மாதிரி பயங்கரமா வந்து அவர் வந்து சொல்லிட்டு இருந்தாரு. சோ அதனால பாரு அழுதது அது ப்ரோமோல வந்தபோதே கமெண்ட்ஸ்ல எல்லாம் பயங்கர எல்லாருமே ஹாப்பி. அதே மாதிரி எபிசோட் பார்த்துமே சாட்டிஸ்ஃபை ஆயிருப்பாங்க. பட் கண்டிப்பா விஜேஎஸோட ஒரு இன்டென்ஷன் கிடையாது இவனை அழ வைக்கணும்லாம். ஏன்னா அவரும் வந்து தனியெல்லாம் போய் செய்கெல்லாம் ஒண்ணுமே சொல்லல. ஓகேவா, இவனுங்க ஹவுஸ் மேட்ச் அடிச்சதுக்கு அவர் ஒன்றும் பண்ண மாட்டாரு. ஸோ அதனால வந்து மேக்சிமம் பாரு வந்துட்டு இன்னைக்கு வச்சு செஞ்சுட்டாங்க இந்த எபிசோட்ல. ஸோ ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் எபிசோட்ல இப்படி ஒரு முரட்டு பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம். ஸோ நாளைக்கு எவிக்ஷன் இருக்குமா இருக்காதா அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும். நிறைய பேர் இப்போ வந்து பிரவீன் காந்தி எவிக்டட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதை எவிக் பண்றாங்களா இல்லை எவிக் பண்ணலையா அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ எஸ், ஸோ அது நம்ம ஃபயர் எபிசோட முடிச்சு நம்ம வந்து நாளைக்கு இன்னொரு ஃபயர் எபிசோடுக்கு காத்திருக்கோம். ஸோ எஸ், அது எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்து நாங்களும் சொல்லுவோம். ஸோ தேங்க்யூ மக்களே. அண்ட் இன்னைக்கு கடையை சாத்திட்டு நாங்கள் கிளம்புறோம். நான் உங்கள் நிஷாந்த் மற்றும் சஞ்சய். பை பாய், குட் நைட்.